பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்னை அழகி பாடுங்களே. பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்னை அழகி பாடுங்களே. தென்கோடி தென்றத ராகங்களே தென்கோடி தென்றத ராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. பல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தம புகழ் பாடுங்களே. கீதை என்னும் பாடம் கொடுத்தார். பல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மகிழ்ந்தோதனன் புகழ் பாடுங்களே. பல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் பாட்டுக்குள்ளே வீரவரும் அழகு முத்து பேரை சொன்னால் அழகாக பாட்டு வரும். பாட பாட பாட்டு வரும் பாட்டுக்குள்ளே வீரவரும். பாட பாட பாட்டு வரும் பாட்டுக்குள்ளே வீரவரும் அழகு முத்து பேரை சொன்னால் அழகாக பாட்டு வரும். அழகு முத்து பேரை சொன்னால் அழகாக பாட்டு வரும். பாட பாட பாட்டு வரும் பாட்டுக்குள்ளே வீரவரும் அழகு முத்து பேரை சொன்னால் அழகாக பாட்டு வரும். அழகு முத்து பேரை சொன்னால் அழகாக பாட்டு வரும்.
வீர வரும் பாட பாட பாட்டு வரும் பாட்டுக்குள்ள வீர வரும் அழகு முத்த பேரை சொன்னார் அழகாக பாட்டு வரும் அழகு முத்த பேரை சொன்னார் அழகாக பாட்டு வரும் அழகு முத்த பேரை சொன்னார் அழகாக பாட்டு வரும் கோமாளி 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 ஹலோ నమస్కారం మనకు అందరికీ నమస్తే నమస్కారం కామెడీ కోమాలి అయ్యా కామిక్ పట్టుకోండి ಎಲ್ಲರಿಗೂ ಮನೆಗೆ ಸೋನೇನೆ ಎಲ್ಲರಿಗೂ ಮನೆಗೆ ಸೋನೇನೆ మనకి వందనందరూ నమస్తే నమస్కారం నమస్తే నమస్కారం தமிழ் வாழ வேணும் மகிழமெல்லாம் போட்ட வேணும் தம்பி வாழ வேணும் கன்னி தமிழ் போட்ட வேணும் வளம் பெருக வேணும் மனிதனேக வாழ வேணும் மண்மையெல்லாம் பெருக வேணும் மனிதனேய வளர வேணும் நாடு செழிக்க வேணும் நாடகல வாழ வேணும் நாடு செழிக்க வேணும் நாடகலை வளர வேணும் கூடி நீங்க கால வேணும் சொத்துக்களை வளர வேணும் காரியம் வந்தேனே கையை குப்பி எல்லோருக்கும் வணங்க சொன்னேனே நமஸ்காரம் நமஸ்காரம் சொன்னா முறைக்காதீங்க சிரிக்காதீங்க நின்னா முறைக்காதீங்க போடக்கூடாதுன்னா குத்தமாக எண்ணாதீங்க சுத்தமாக எண்ணாதீங்க தலைகளை முடிச்சு முதலா உட்காருங்க நீட்டி படிக்காதீங்க நிறையாவுன்னு காரியம் வந்தேனே கையை குப்பி எல்லோருக்கும் வணங்க சொன்னேனே போடா போடா ஆலப்பா ஆலப்பா நமஸ்காரம் நமஸ்காரம் அப்புறம் மாமா என்ன கராட்டம் ஆரம்பிச்சிருக்கேன் இல்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க அப்புறம் என்ன படுக்க சொல்லுவோமா படுக்க சொல்லுவோமா வேணா ஏன் எந்திரிச்சா வீட்டுக்கு போய் சொல்லுவோமா அதுதானே கேட்கிறேன் என்னன்னு முதல்ல வந்தவங்களுக்கு எல்லாம் வரவேற்பு கொடுக்கணும் வரவேற்பு கொடுத்தாதான் கொஞ்சம் கலகலப்பு உண்டாகும் அதனால முதல்ல வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை என்ன வேலை அப்படி கூட்டம் கடுமையான கூட்டம் அருமையான கூட்டம் ஆமா இந்த மாதிரி கூட்டத்தை இந்த 2024 வரைக்கும் நாங்க பார்த்ததில்ல அந்த அளவுக்கு ஒரு அருமையான கூட்டம் நாடகக்கலைஞர் ஒரு மனுஷங்க தானே இவங்க எல்லாம் என்ன பாவப்பட்ட ஜென்மங்களா அப்படின்னு எங்க முகரையில பாக்குறதுக்காண்டி இவ்வளவு பேரு உங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கீங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களையும் மனுஷனா மதிச்சு வந்த உங்களுக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்கணும் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலைன்னு சொன்னேன்ல ஆமா மாமா இந்த பக்கம் பார்த்தா வெறும் பச்சை பச்சேர்னு இருக்கு ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா விவசாயிகளுக்கு உகந்தது பச்சை தான் அந்த பச்சை நிறத்தை இந்த இடத்துல நான் பார்க்கிறேன் அதே மாதிரி பச்சை நிறம் அவன் திருமேனி அப்படின்னு மகாவிஷ்ணுக்காக பாடப்பட்ட பாடலை இந்த பக்கம் நான் தாய்மார்கள் பக்கம் பார்க்கிறேன் அப்படி இருந்தாலும் இந்த அனுக்குள்ள ஒரு உரமுட்டை கிடக்க பரட்டி போடுமா உரமுட்டையா அம்மையா எழுப்பிடுப்பா அதுலேயும் ஒரு பச்சை ஒன்று சாஞ்சு கிடக்க என்னது அத்தாச்சி எந்திரிங்க கிளப்பி கொடுத்தா பரட்டி போடு ஆயா எந்திரி அடே அப்பா பகுமானா அத்தாச்சி நான் தான் எழுப்ப சொன்னேன் கோவப்படாத இங்கே அத்தான் வந்திருக்கேன் அத்தான் எந்திரிச்சு உட்காருங்க அப்படி உட்காருங்க ஏன் அதுக்கு ஒரு பச்சை சேலை வாங்கி கொடுத்துருந்தா அதுவும் உட்காந்துருக்கும்ல அதுக்கு சேலை கொடுக்கலன்னா அது படுத்து கிடக்கு இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி கலகலப்பா இருந்தாதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ஆமா முதல்ல வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம கதையை பேசிக்குவோம் உட்கார்ந்துக்கிற உண்மையார்களே நினைக்கிறேன் நேசமார்களே உட்காருமா வேளாமா யோசனை 24 சிந்தனை திருப்பிகளே மகேரே
பிறந்த மாதவ மாணிக்கங்களே, தாய்மை என்று பெயர் பெற்ற குடியிருந்த கோயில்களே, இந்திய வீணை தந்தையை மீட்டு சாதனை படைக்கிற இளைய சமுதாயங்களே, கொடியிறைப்பு தமிழர் போல் பெற்றோரி மடியிலே பற்றிருக்கும் குழந்தைமர்களே, ஏறுபட்டு சோர்வோடும் உழவர் பெருமக்களே, கலப்பணமின்றி உருப்படியாக படுத்தியும் வியாபார பெரும் குடி மக்களே. கலப்பணம் என்ன கலப்படம்? என்ன கலப்படம்? அரிசியில கல்ல கலக்குறாங்க, சீனியில ரவைய கலக்குறாங்க, மொளாப்படியில செங்கப்படி கலக்குறாங்க, காப்பித்தூள புளிய கொட்டையை கலக்குறாங்க. என்ன சொல்றீங்க? புளியங்கொட்டை. இது மாதிரி கலப்பணமின்றி உருப்படியாக படுத்தியும் வியாபார பெரும் மக்களே, காக்கித்திட்ட காவல்துறை அதிகாரிகளே, படித்தார்களே, படிக்காத மேதைகளே, உள்ளூர் பங்காளிகளை, வெளியேறு விருந்தாளிகளே, குறிப்பாக இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து சீராக நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் யாதும் யாவரும் கேளீர் என்று தமிழ் சொல்லுக்கு இணங்க இந்த கோமாளியின் முதற்கண் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூத்துல கோமாளினா ஆமா, நான் மட்டுமா கோமாளி? வேற மகாவிஷ்ணுவே கோமாளி தான். ஏன்னா மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் கோமாளி அவதாரத்தில் வந்து சில சிறப்புகளை செஞ்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட கோமாளி அவதாரம் எடுத்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி என்று நாளை கொண்டாட இருக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்ப கூத்துல கோமாளி நான் மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்திருக்க பூரா எல்லாமே கோமாளி தான். என்ன சொல்றீங்க? ஆமா, ஒரு வள்ளி திருமண நாடகம்னா முருகன் வருவாரு, நாரதர் வருவாரு. ஆமா, யோ மணி என்னையாது பப்புன்னு, யோ கோமாளி, யோ என்ன ஆடிக்கிட்டே இருக்க, என்னையா பேசிக்கிட்டே இருக்க, உள்ள போயா, உள்ள ஒன்னே இல்லை தம்பி நீ உட்கார என்ன மாதிரியே நீனும் எப்ப தான் இருக்கிற அப்படின்னு உள்ளுக்குள்ள பாப்பா மணியாச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கோமாளி நீ உள்ள போயான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் உள்ளுக்குள்ள போனா அடுத்த ஒரு கோமாளி வெளியில வரணும். அந்த கோமாளி உள்ளுக்குள்ள நீங்க அனுப்பி விட்டுனா அடுத்த ஒரு கோமாளி வெளியில வரணும். அது மாதிரி இன்னைக்கு ஒரு கதம்ப நிகழ்ச்சி என்ற நீங்க வச்சிருக்கீங்க. இந்த கதம்ப நிகழ்ச்சினா என்ன தெரியுமா? பல மலர்களை ஒன்றாக திரட்டி எடுத்துக்கொண்டு வந்து மாலையாக தொடுத்து அதை மனம் வர தெய்வத்துக்கு இடுவதுதான் கதம்பம்ங்கிற பூ. அப்பேற்பட்ட இந்த பூக்குளத்தில் இப்படி ஒரு கதம்பம் என்ற பூ என்ற நாடகத்தை வைத்திருக்கிறீர்கள். மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நாடகத்தில் அவர் வருவார், இவர் வருவார், அவர் போவார், இவர் போவாருங்கிற வேலையே இல்லை. எல்லாம் கோமாளி தான். இன்னைக்கு எல்லாமே கூத்து தான். இன்னைக்கு கூத்தடிக்கிறது தான் வேலை. இப்ப கோமாளி நான் முதன்னு வந்துட்டேன். அடுத்து ஒரு கோமாளி வெளியில வர போறாரு. அதுக்கு அடுத்து அந்த பொம்பளை பிள்ளைய வெளியில வரணும். அந்த பொம்பளை பிள்ளைய வெளியில வரும்னா இப்பதான் பாவாடை இல்லாம உள்ளுக்குள்ள நிக்குது. ஏய் யோ எங்கயா போற? பாவாடை இல்லாம பாவாடனே என்ன பாவாடன்னு கேளு. என்ன இந்த சிக்கின்னு கட்டும்ல அந்த பாவாடை கட்டல. ஓஹோ ஆமா, கட்டிக்கிட்டு இந்த பாடம் தான் நிக்குது. இப்படித்தாங்க அன்னைக்கு ஒரு ஊர் நாளுக்கு போய் அவசரம் மாட்டிக்கிட்டேங்க. சரி, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறோம். முன்னாடி எங்க சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன் தம்பிங்க, பங்காளிய, என் தாய்மார்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருந்த நாடகத்தை பார்த்தாங்கன்னா நம்ம நடிக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும், அவங்க பாக்குறதுக்கும் பக்குவமா இருக்கும். சரி, ஆனா அன்னைக்கு போனோம் நாங்க ஊர்ல போனீங்களா? அது ஒண்ணுதாண்டா கொரோனா நேரத்துல போன ஊர் பேர் என்ன தெரியுமா? என்ன ஊர்? மொக்க பீரான் குடி அப்படிங்கிற ஊருக்கு போயிருந்தோம். முன்னாடி உட்கார்ந்து பூரா எல்லாம் பால்வாடி டிக்கெட் தான். நான் கூட நினைச்சிட்டேன் என்னடா அது ஊரே வரும் பிள்ளை குட்டிமா தெரியுது. இந்த ஊருக்கு குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியே வரலையோ? 24 மணி நேரமும் இதே வேலை இருந்திருப்பாங்களோ? எந்த வேலை? அதை மட்டும் கோரஸ் போட்டு கேளுங்க, புள்ள பக்கிற வேலை அப்படின்னு கூட நான் நினைக்கிற மாதிரி ஆச்சு. என்ன ஒண்ணு அந்த பல முன்னாடி உட்காந்துட்டு சும்மா இல்லையா பப்பனுக்காரனே நல்ல பாட்டா பாடுனே நல்ல பாட்டா போட்டு உயிரை எடுத்து விட்டாங்க. என்ன நம்ம பாடுற பூரா நல்ல பாட்டு தானையா? ஆமா, வேற என்ன நார பாட்டா பாடுறோம்? சரி, புள்ளை ஆசைப்பட்டு கேட்கறாங்களே ரெண்டு பாட்டை தான் பாடணும், வாயை திறந்து பாடுனையா வந்துச்சியா வேணே என்ன வேணே இதெல்லாம் அப்புறமாட்டி பேசிக்குவோம். முதல்ல காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். ஏன்னா இந்த நாடகம் விடிய நடத்தக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? 3 மணி நேரம் சினிமா ஓடுற மாதிரி தான் ஓடணும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப போட்டு அறுத்து போட்டாங்கய்யா அப்படின்னு காலையில் சொல்கிற மாதிரி வந்துடும். அதனால் இன்னைக்கு நாடகத்தை 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கையாக முடித்து நாளைக்கு மறுநாள் காலையில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை எல்லோரும் அவங்க வீட்டில் இருந்து கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ள உள்ளவங்களை கொண்டாந்து விறுவிறுவர் என்று வெளியில் பட வேண்டியது என்னோட கடமை. ஆகையாலே நாட்டுக்கு சேவை செய்ய நீங்க கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. இதுல பாடுறது நான் உங்களுக்கு பாடுறது கேட்கலையா இல்ல வேணும்னு என்னை கிண்டல் பண்ணி பாருங்களா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். ஆனால் இதை கொஞ்சோண்டு ஏற்றுனேன். நீங்கள் பாருங்க பெட்டிக்கார, இன்னைக்கு நான் மட்டும் கோமாளியில் எல்லாரும் தான் வந்திருக்காங்க. இந்த கிண்டல் கேலியெல்லாம் வேற யார்ட்டையா வச்சுக்கோங்க. இல்லை இப்போ என்னாச்சுன்னா என்ன பேசுறது இருக்கட்டுமியா, அப்புறம் இருக்கட்டுமியா. இசைக்குழுனாக்க நாங்கள் மரியாதை தான் கொடுக்குறோம். நீங்களும் கொஞ்சம் கேட்டு புரிஞ்சு பாடணும்.
இதுக்குன்னு பால்வாடி பைக்கெல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க தேவையில்லை. அதை மூலம் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? நான் என்ன பாட்டு போறேனோ அதை போதும் பாடுங்க. நீ என்ன பண்ணீங்க நாட்டுக்கு? ஏயா, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து நான் தூய தமிழ அழகா பாடுறேன். ஆமா. நீ நாட்டுக்கு சேவிங் செய்ய நாதாரி கோமாளிங்கிறிய. வந்திருக்க ஜனங்களை உட்கார வச்சு சேவிங் பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் போல இருக்கு. என்னைக்கு நம்ம நாடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம். காதுல போய் விழுந்துச்சு. காதுல விழுகும். ஒரு பெரிய கள்ளத்துக்கு போட்டாலும் தான் விழுகும். போயிரு, அதோட போஞ்சிடும். காலையில போதையில தாண்டா போட போறேன். புடிங்க. நாட்டுக்கு நகரிக கோமாளி வந்தானையா. பாட்டு பாடி பாட்டு பாடி நாடு ரொம்ப கெட்டு போச்சு ஐயா, நாகரீகம் பெருகி போச்சு. நாடு ரொம்ப கெட்டு போச்சு, நாகரீகம் பெருகி போச்சு. நாடு ரொம்ப கெட்டு போச்சு, நாகரீகம் பெருகி போச்சு. நாகரீகம் பெருகி போச்சு. வீட்டு தடவை தாங்க முடியல, என் வீட்டு கறிப்பலையை பார்க்க முடியல. நாடு ரொம்ப கெட்டு போச்சு ஐயா, நாகரீகம் பெருகி ஒரு முக்கியமான விஷயம் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கூட்டம் கடல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். மற்ற ஊர்களுக்கெல்லாம் போனோம்னா ஒரு 10 பேர் 15 பேர் உட்காந்துருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? காலம் கம்ப்யூட்டர் காலம். இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் ஆமாம் இவங்களை போய் பாரு, அதான் யூடியூப்பில் எல்லாம் வருது, அந்த மணிகண்ட பிறப்பு அந்த படம் தான் பாடிக்கிட்டு இருக்காது, இது நமக்கு தெரியாதா அப்படின்னு. காலம் கம்ப்யூட்டர் காலம். அதனால எல்லாரும் வீட்டுகளில் இந்த சீரியல்னு ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா? ஆமா. அதை பார்த்துட்டு பெண்கள் பூரா வீட்டில் இருப்பாங்க. சரி. அதை முடிச்சுட்டு என்னத்தை இனிமேல் 12 மணிக்கு மேலே என்னத்தை போய் பார்த்தாத ஒரு வகையில் காலையில் நாடக நடிகர்கள் அப்படியே வேணும் ஓரத்தில் போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு பெண்கள் பூரா இருப்பாங்க. சரி. இந்த ஆண்கள் பூரா திருவிழா வந்த உடனே நல்லா குதூகலமாக சந்தோஷமா தண்ணி எண்ணியை சாப்பிட்டுவிட்டு அப்படியே ஜாலியாக அங்கிட்டு வரப்போ ஓரங்கள்ல ஓரமாக அப்படி கொட்டாய் ஓரத்தில் அப்படி படுத்து கிடந்துட்டு எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க காலம். இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் எங்களையும் பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. நான் மறுபடியும் எதுக்காண்டி சொல்றேன் தெரியுமா? எதுக்காண்டி? இளைஞர்கள் மட்டுமல்ல, மகளிர்களும் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்துறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கூட்டம் எங்கள் நாடகம் முடிகிற வரைக்கும் விடிகிற வரைக்கும் இருந்தா மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நான் எதுக்காண்டி தெரியுமா சொல்றேன்? எதுக்காண்டி? கூட்டம் குறைய குறைய எங்களுடைய ஆர்வங்கள் குறைஞ்சு போயிடும். ஏன்னா ரசிகர்கள் தான் இந்த நடிகர்களுக்கு முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி. இந்த முகம் பார்க்குற கண்ணாடி நான் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? இந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று அந்த நம்ம சிரிக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம சிரிச்ச உடனே அந்த கண்ணாடியும் சிரிக்கும். நம்ம அழுதோம்னா அந்த கண்ணாடியும் அழுகும். நம்ம கோவமாக பார்த்தோம்னா அந்த கண்ணாடியும் கோவமாக பார்க்கும். இப்படி இந்த ரசிகர்கள் இருந்து நம்ம பார்க்கணும். எதுக்காண்டி நான் சொல்கிறேன்னா, ஒரு நாட்டோட மன்னன் மந்திரியை கூப்பிட்டு உடனே உத்தரவு போட்டிருக்காரு. மந்திரியாரே இங்கே வாரும், நமது நாட்டில் மாதம் மும்மாரி மழை பெய்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. பெய்கிறது மன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு மந்திரி. சரி. பெய்கிறது சொன்ன உடனே வெள்ளாமை விளைச்சல்கள் நல்லபடியா விளைகிறதான்னு கேட்டிருக்காரு மண்ணே. சரி. வெள்ளாமை விளைச்சல் நல்லபடியா விளைகிறது மண்ணான்னு மந்திரியும் சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் எங்கே எங்கே நமது நாட்டுகளில் எவ்வளவு பழங்கள் விளைகிறதோ அவ்வளோ பழங்களையும் கொண்டு வந்து அரண்மனையில் சேர்க்க சொல்லுங்க. எல்லா பழங்களையும் நான் சாப்பிட்டு ருசி பார்க்கணும்னு சொல்றாரு மன்னன் சொன்ன உடனே மந்திரியார் உத்தரவு போடுறாரு. யார் யார் தோட்டங்கள்ல எவ்வளவு பழங்கள் விளைஞ்சிருக்குதோ அவ்வளோ பழங்களையும் அரண்மனைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னா பழங்களை புறம் கொண்டாந்து அடிக்கிட்டாங்க மக்கள். சரி. கொண்டாந்து வரிசையா கூட வச்சுட்டாங்க. கூட வச்சோன்னா மன்னன் வந்து அப்படி நகரங்களை வர்ற மாதிரி அப்படி வந்து பாக்குறாரு. இவ்வளோ பழங்களும் நம்ம நாட்டில் விளைஞ்சதான். இவ்வளோ பழங்களையும் நான் ஒரு ஆள் எப்படா சாப்பிட்றது இது சாப்பிட முடியுமாடா அப்படின்னு மந்திரி கிட்ட மன்னன் கேட்க, உடனே மந்திரி இருந்துதான் இடையில பூந்து விடுவாரு உள்ள. அவர் உடனே சொல்றாரு, இந்த பழங்கள்லாம் கொண்டு வந்தவங்களுக்கு நம்ம ஒரு பரிசுனாலும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே மந்திரி யார்கிட்ட மன்னன் சொல்றாரு, தம்பி மன்னா மந்திரி நீ என்ன பண்றீன்னா இந்த போட்டிக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு சொல்றீங்களே அந்த போட்டியை நீனே சொல்லணும் மந்திரி கிட்ட சொல்ல. மந்திரி உடனே ஐடியா பண்ணி சொல்றாரு, யார் யார் என்னென்ன பழங்கள் கொண்டு வந்திருக்காங்களோ அந்தந்த பழத்தை அப்படியே முழுசா போட்டு முழுங்கினா அவங்களுக்கு பரிசுன்னு சொல்லி உத்தரவு போட்டாச்சு. முழுசா போட்டு முழுங்கினா அவங்களுக்கு பரிசுன்னு சொல்லியாச்சு. சரி. அவன் பழத்தை பிடிச்சிக்கிட்டு வரிசையில நிக்க ஆரம்பிச்சிட்டான். கொண்டுகிட்டு வந்த பழத்தடா. சரி. பழத்தை பிடிச்சிட்டு வரிசையில நிக்கிறான். முதல்ல ஒருத்தன் திராட்சை பழம் வச்சிருந்தான், அதை போட்டு முழுங்கிட்டு அவன் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கடுத்து ஒருத்தன் கொய்யாப்பழம் வச்சிருந்தான், அந்த கொய்யாப்பழத்தை போட்டு மல்லு கட்டி முழுங்கி அவனும் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். அடுத்து ஒருத்தன் வாழைப்பழம் வச்சிருந்தான், அவன் விழுக்குன்னு உள்ளுக்குள்ள தள்ளி அவனும் பரிசு வாங்கிட்டு போயிட்டானா. அதுக்கடுத்து ஒருத்தன் அன்னாசி பழம் கொண்டு வந்திருக்கான். இந்த அன்னாசி பழத்தை வாயில வச்சு உள்ளுக்குள்ள முழுங்கி இவனும் பரிசு வாங்கிட்டு போறோம்னு ஒரு ஆசை. வாயில வச்சு தள்ளுறான், பாதி பழம் உள்ள போயிடுச்சு, பாதி பழம் வெளியில இருக்கு. ஆக மொத்தம் பழத்தை உள்ள தள்ளணும்.
பரிசை இவன் வாங்கணும். உடனே மன்னன் பார்த்தாரு, டேய் இவன் பரிசு வாங்காம வீட்டுக்கு போக மாட்டான் போல இருக்கு. பாதி பழம் உள்ள போயிடுச்சு, இருக்கிற மீதி பழம் தானே, இதை உள்ள பிடிச்சி தள்ளணும். இவனை மல்லாக்க படுக்க போட்டு 2 காவலாளியை கூப்பிட்டு உலக்கைய வச்சு இடிங்கிறான்னு சொல்ல. இவனை மல்லாக்க படுக்க போட்டு உலக்கைய வச்சு இடிக்கிறாங்க. யாரு? அன்னாசி பழம் வச்சிருந்தவனே. உலக்கைய வாயில வச்சு இடிக்கிறாங்க. பழம் கொஞ்சம் கொஞ்சமா வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்கு. உதடு கிழிஞ்சு தொங்குது, ரத்தமா ஊத்துது. அப்படி ரத்தமா ஊத்தும் போது இந்த அன்னாசி பழம் வாயில வச்சுதான் பத்திலா அவன் லேசா சிரிக்கிறான். சிரிச்ச உடனே மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏண்டா உதடு கிழிஞ்சு தொங்குது, உனக்கு ரத்தமா ஊத்துது, இந்த நிலைமையில உனக்கு சிரிப்பு தேவையாடான்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அன்னாசி பழம் வச்சிருந்த எனக்கே இந்த நிலைமை, பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் வச்சுக்கிட்டு நிற்கிறான், அவனுக்கு என்ன நிலைமையோ தெரியல அப்படின்னா. அது மாதிரி இந்த இடத்துல கூட்டங்கள் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு எங்களுடைய அதாவது எங்களுடைய பங்களிப்பு, ஆமா பங்களிப்பு அதிகமா இருக்கும். நீங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு போறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வங்கள் குறைஞ்சு போய் நம்மள மதிக்கல போல இருக்கு, கூட்டம் கலைஞ்சு போகுது. பிளாப்பழ கதையா போயிடக்கூடாது. அதனால உள்ளவர்களை கொண்டாந்து விறுவிறுவர் என்று வெளியிட விட வேண்டியது என்னுடைய கடமை. ஆகையாலே இங்கே எந்நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நன்னகரமாம் நமது மரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் நமது பூக்குளம் கிராமத்தில் பூக்குளம் கோகுல என்ற பிரபு அவர்கள் இடத்தில் ஹார்மோனியம் அண்ட் பின்பாட் நம் மண்ணை விட்டு பிறந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக இப்பாடல் அவருக்கு சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதை புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர் நாளை பிறந்த நாளை விழாவை காணும் இன்று பிறந்தநாள் விழாவை காணும் மருமையா விஜயகாந்த் அவர்களுக்கு இப்பாடல் சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
போல மனம் படைச்ச மன்னவனே மணி துணிய போல குணம் படைச்ச சின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு பாடத்தை போல மனம் படைச்ச மன்னவனே மணி துணிய போல குணம் படைச்ச சின்னவனே அழகான பாட்டு. நன்றி 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 நன்றி. நல்லா கலகலன்னு சிரிக்கணும் தம்பி, சிரிச்சுக்கிட்டே சின்ன பிள்ளை சிரிச்ச மொம்மா இருக்கணும். ஏன்னா மிருதங்க நன்றி. நக்கல் பண்றியாடா? அப்புறம் பொத்து பண்ண மாட்டா. பொத்து போடாத. என்னடா அது? தர்றேன்டா, காலையில தர்றேன்டா.
பிள்ளைய பயப்படுதல நாக்கு வலிக்குதா ஏத்து ஏத்து மழை பெஞ்சு உமஞ்ச மாதிரி அடுத்த பூங்கடவே தாழ்த்திரவா பூவா பெண் பாவா பொன்மாலை சூடிடும் பூவா பெண் பாவா தாழ்த்திரவா தாழ்த்திரவா பூவா பெண் பாவா பொன்மாலை சூடிடும் பூவா பெண் பாவா காதலில் ஊழி ராகம் கதவே தாழ்த்திரவா பூவா பெண் பாவா பொன்மாலை சூடிடும் பூவா பெண் பாவா மங்கள வாழ்த்தோள் கீதம் கதவே தாழ்த்திரவா